नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. அக்ரூரர் கிருஷ்ணர் ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி இருக்கிற இந்த அத்தியாயம் 40வது அத்தியாயம். நேத்திக்கு அக்ரூரர் கோகுலத்துக்கு போய் பலராம கிருஷ்ணரை பார்த்துட்டு கூட்டிட்டு வர வழியில அவர் யமுனால சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது பூமிக்கு யமுனை நதிக்கரையில் யமுனையில அமிழ்ந்து நீராடும் பொழுது கீழே பகவான தண்ணீருக்குள்ளார இப்படி ஆதிசேஷன் பரியங்கத்துல அற்புதமா சேவிக்கிறார். அத சேவிச்சுட்டு வெளியில பாக்குறார். வெளியிலயும் கண்ணனும் பலராமனும் விளையாண்டுட்டு இருக்காங்க ரதத்துல. இப்படி இருக்கக்கூடிய பகவான பரபிரம்மம்னு அவர் உணர்ந்து ஸ்தோத்திரம் பண்றார். அப்படி இருக்கக்கூடிய ஸ்லோகம். முதல் ஸ்லோகம் அக்ரூர உவாச்ச நதோஸ்மியகம் த்வா கில ஹேதும் நாராயணம் பூருஷமாத்யம் அவ்யயம் யன்னாபிஜாதாதரவிந்த கோஷாத் பிரம்மா வீராசித் யதயேஷ லோகஹ. இப்படி அக்ரூரர் என்ன ஸ்தோத்திரம் பண்றாருன்னா, எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கக்கூடியவரே, மூல காரணத்துக்கும் மூல காரணமா இருக்கக்கூடியவரே, இப்படிதான் உங்களுடைய தோற்றம்னு ஆரம்பம் எதுவுமே அறிய முடியாத ஆதி புருஷரே, முடிவற்றவரான ஸ்ரீமன் நாராயணே, தங்களை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். தேவரீர் உலகமே பிரம்மாவோடைய பிரம்மா கிட்ட இருந்துதான் உற்பத்தி ஆச்சு. ஆனா அந்த அப்பேற்பட்ட அந்த பிரம்மாவே தேவரீரோட நாபி கமலத்துல இருந்துதான் உருவானார் அப்படின்னு சொல்றார். அப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல பூஸ்தோயம் அக்னி பவன கமாதிஹி மகானஜாதிர் மன இந்திரியாணி சர்வேந்திரியார்த்தா விபுதாச்ச சர்வே ஹேதவஸ்தே ஜகதோங்க பூதாக. பூமி, நீர், அக்னி, வாயு, ஆகாசம் மற்றும் அவற்றுக்கு காரணமான மகத்தத்துவம் மூல பிரகிருதி, அதன் காரணமான புருஷன், மனம், பொறிகளின் விஷயமான புலன்கள், அவற்றின் தேவதைகள் என உலகின் காரண பொருட்கள் அனைத்தும் தங்கள் திருமேனியிலிருந்து தான் தோன்றின அப்படின்னு சொல்றார். எல்லாமே பகவான் கிட்ட இருந்துதான். பகவான் காரணம், இதெல்லாம் காரியம் இல்லையா? காரண பொருட்கள் உலகத்துல ஒரு காரண பொருள், இதெல்லாம் தான் மத்ததுக்கெல்லாம் காரணமா இருக்க போறது. ஆனா அந்த காரணத்துக்கும் காரணம் பகவானே இருக்கிறதுனால, அதனாலதான் இதுக்கு என்னன்னு சொல்றாங்க, மூல காரணத்துக்கும் மூல காரணமானவர் அப்படின்னு சொல்றாரு. உலகத்துல நம்ம பஞ்சபூதங்கள் தான் காரணம் சொல்றோம். ஆனா அதுக்கும் ஒரு மூல காரணம் பகவான் இல்லையா? அதனாலதான் மூலத்துக்கும் மூலமானவனேன்னு சொல்றாரு. சோ பூமி நீர் இத்தனைக்கும் எல்லாத்துக்கும் எல்லாமே தேவரீரோட சரீரத்துல இருந்துதான் வருது அப்படின்னு சொல்றாரு. மூணாவது ஸ்லோகம். நதே நைதே ஸ்வரூபம் விதுராத்மனஸ்தே யஜாதயோனாத்மதயா கிரஹீதாஹ அஜோனுபத்தः சகுணைரஜாயா குணாத் பரம் வேத நதே ஸ்வரூபம். ஜிதேந்திர ஸ்தோத்திரம் மாதிரி இருக்கு இது. வேதத்துல இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்லோகம். ஜிதந்தே ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லோகத்தை மாதிரியே இதோடைய இதுவும் இருக்கு. இந்த இடத்துல சொல்றார், பிரகிருத்தியும் அதனால் தோற்றுவிக்கப்பட்ட அனைத்துமே இது என்று சுட்டி காட்டக்கூடிய தன்மை உடையவனாகலால் அவை அனைத்தும் உணர்வற்ற ஜடமான அனாத்மா, ஆத்மா அன்று அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றார்? பிரகிருதி பகவான், அந்த பிரகிருதி பகவான் கிட்ட இருந்து தோன்றின அந்த அவித்யைன்னு சொல்லக்கூடிய பிரகிருதி, அதுக்கு ஞானம் கிடையாது இல்லையா? பிரகிருதிக்கு ஞானம் கிடையாது. அதுக்கு சேம ஞானம் இருக்கா? இல்ல. அது யாரு தோற்றுவித்தா? பகவான் தான் ஞானம் உடையவர் இல்லையா? தோற்றுவித்ததுன்னு ஒண்ணு கிடையாது. அவரோட சரீரம், இப்ப நம்ம சரீரத்துக்கு ஞானம் இல்லைல்ல, அது போல நமக்குதான் ஞானம் இருக்குல்ல, அது போலன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு பிரகிருத்தியும் அதனால் தோற்றுவிக்கப்பட்ட அனைத்தும் அந்த பிரகிருத்தில இருந்து தானே தோற்றுவிக்கப்பட்டுச்சு. என்னென்ன? ஆகாசம், பிரகிருத்தில இருந்து மகத்துல இருந்து அகங்காரம், சாத்விக் அகங்காரம், தாமச 3 விதமான அகங்காரங்கள். அப்புறம் அதுல இருந்து ஆகாசம் ஒரு வாயு, ஒரு அக்னி, அக்னியோர் அப்பதோர் பூமின்னு வந்துச்சு இல்லையா வரிசையா? இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? பிரகிருத்தில இருந்து. அப்ப அந்த பிரகிருதிக்கே ஞானம் இல்ல அப்படிங்கிறப்ப, ஜடம் அப்படிங்கிறப்ப, அதுல இருந்து உருவாக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் ஞானம் இருக்க போறதா? அதுலயும் ஞானம் இருக்காது இல்லையா? அதனால அதெல்லாம் அனாத்மான்னு சொல்றார். ஜடமா இருக்கிறதுனால, அறிவற்று இருக்கிறதுனால அதுக்கு பேரு அனாத்மா. ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்கு, ஆனா அது ஜடமா இருக்கு. ஓகே, அதனால அது அனாத்மா, ஆத்மாவன்று அப்படின்னு சொல்றார். ஆகவே அவை தங்களை அறிந்து கொள்ள சக்தியற்றவை. இப்ப ஆகாசத்துக்கு நான் ஆகாசம்னு தெரியாது இல்லையா?
இப்ப இந்த சரீரத்துக்கு நான் சரீரம்னு தெரியாது. சரீரத்தை உடைய ஷரீரியான இந்த ஆத்மாவுக்கு தான் இது சரீரம்னு தெரியும். இந்த நாற்காலிக்கோ, இந்த போனுக்கோ, இந்த புஸ்தகத்துக்கோ இது நான் புஸ்தகம்னு அதுக்கு தெரியாது. எனக்கு தான் இது புஸ்தகம்னு தென்படுது. எனக்குன்னா யாரு? ஆத்மாவுக்கு. சோ அப்ப இதுக்கு தனக்குத்தானே அதுக்கு ஞானம் இல்ல. அதனால அது என்னன்னு சொல்றோம்? அதுக்கு அத அனாத்மா அப்படின்னு சொல்றோம். தங்களை அறிந்து கொள்ள சக்தி இல்லாத எந்த ஒரு பொருளையும் ஜடம் அப்படின்னு சொல்லுவோம், அனாத்மான்னு சொல்லுவோம். ஏன்னா தாங்களே ஆத்ம தத்துவ சுரூபன், பிறப்பு இறப்பற்ற பிரம்மதேவர், உண்மையில் உங்களது அம்சமே ஆனாலும், அதாவது மாயையின் பிரகிருதியின் குணமான ரஜோகுணத்தை கொண்டவர். ஆதலால் முக்குணங்களையும் கடந்து நிற்கும் தங்கள் உண்மை உருவை அவரும் யாரு? பிரம்மா கூட தெரிஞ்சுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த இந்த அனாத்மாவான இந்த பிரகிருத்தில இருந்து உருவாக்கப்பட்ட எல்லாத்துலயுமே அந்த அனாத்மா தத்துவம் ஒட்டிட்டு இருக்கு இல்லையா? மண்ணுல இருந்து ஒரு குடம் தயாரிக்கப்பட்டா அந்த மண் தன்மை அதுல இருக்கும்ல, அது போல பிரகிருத்தில இருந்து உருவாக்கப்பட்ட அனைத்திலையும் அந்த பிரகிருத்தியோட சம்பந்தம் இருக்கும். அது போல அந்த ஆத்ம தத்துவ ஸ்வரூபன் பகவான் எப்பேற்பட்டவன்? ஆத்ம தத்துவத்துக்கு ஸ்வரூபம் ரூபம்னு ஒண்ணு கொடுக்கணும்னா அது ஸ்வரூபமே பகவான் தான். பிறப்பு இறப்பற்ற பிரம்மதேவர், உண்மையில் உங்களது அம்சமே, உங்களுடைய அம்சம்தான் பிரம்மதேவர் கூட. ஆனாலும் மாயை, அதாவது இந்த பிரகிருத்தியோடைய அந்த குணத்துக்கு ஆட்பட்டிருக்கார். ஏன்னா பிரகிருதி சம்பந்தத்துக்கு அப்புறம் தான் அவருடைய அவதாரம். அதனால அவருக்கும் அந்த பிரகிருதி சம்பந்தம் ரஜோகுண தன்மை இருக்கிறதுனால, அதனால முக்குணங்களையும் கடந்து நிற்கக்கூடிய தேவரீரை அவருக்கு புரியறது இல்ல. உண்மை உருவை அவரும் அறிவார் இல்லை அப்படின்னு சொல்றார். இந்த பிரகிருதிக்கு அப்பால் பட்டவன் பரபிரம்மம் இல்லையா? அந்த பிரகிருதிக்கு அப்புறம் வந்தவர் பிரம்மதேவர். அதனால பிரகிருதி சம்பந்த ரஜோகுணத்தினால இவருக்கு அந்த அப்ராகிருத்தனான பரபிரம்மத்தை, உண்மை ஸ்வரூபத்தை இவரால அறிஞ்சுக்க முடியறது இல்ல அப்படின்னு சொல்றார். துவாம் யோகினோ யஜன் யத்தா மகாபுருஷமீஸ்வரம் சாத்யாத்மம் ஜா சாதிபூதம் ச சாதிதைவம் ச சாதவஹ. சாந்த குணம் படைத்த யோகிகள் சிலர் அனைத்து ஜீவர்களிலும் தன்னுள்ளும் ஆத்மாவாக விளங்கும் அந்தரியாமி, அதாவது சாத்யாத்மம் அப்படின்னு அந்தரியாமியாகவும், வேறு சிலர் நிலம், நீர், காற்று, ஒளி, வெளி ஆகிய 5 பூதங்களிலும் உள்ளும் புறமும் ஒருபடையாக பரவி நிற்கும் பரமாத்மா, அதாவது சாதிபூதமாகவும், மற்றும் சிலரோ சூரியன், சந்திரன், அக்னி முதலிய ஒளிமண்டலத்தில் விளங்கும் இஷ்ட தேவதை, அதாவது சாதி தெய்வம் என்றும், மற்றும் இவை அனைத்திலும் சாட்சியாக சுத்த சத்துவனான விளங்கும் மகா புருஷனாகவும் இவைகளை இயக்கும் ஈஸ்வர தத்துவமாகும் தங்களையே அன்றோ பூஜிக்கிறார்கள். இங்கு அதாவது இங்க அழகான ஒரு தத்துவத்தை ரொம்ப ஒரே ஒரு ஸ்லோகத்துல சூப்பரா சொல்லியிருக்கிறார் அக்ரூரர். துவாம் யோகினோ யஜன்யத்தா அப்படின்னு சொல்றாரு. தேவரீர் சாந்த குணம் படைச்ச யோகிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா உங்களை தேவரீரை அனுசரிக்கிறாங்க. எப்படி? சாந்த குணம் படைச்ச யோகிகள் எல்லாம் சில பேர், அதுலயும் சில பேர் என்ன பண்றாங்க, சாந்த குணம் படைத்த யோகிகளில் சில பேர் என்ன பண்றாங்க, அனைத்து ஜீவர்களுக்குள்ளாரையும் தேவர் இருக்கீங்கல்ல, எல்லாத்துக்குள்ளாரையும் பகவான் அந்தரியாமியா இருக்காருல்ல, அப்பேற்பட்ட தேவரீராகிய தேவர் உங்களை நினைக்கிறாங்க. அது அப்படின்னா அது பேர் என்ன சொல்றாங்க சம்ஸ்கிருதத்துல? சாத்தியாத்மம் அப்படின்னு சொல்றாங்க. சான்னா சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆத்தியாத்மம் அப்படின்னா அது கூட சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்கு அந்தரியாமியா பகவான் இருக்கான்னு இல்லையா, அததான் சாத்தியாத்மம்னு சொல்றாரு. அதோட சேர்ந்து பாக்குறாங்க. முன்னாடி இருக்க ஒரு வஸ்துவை பார்த்தா அதுக்குள்ள பகவான் அந்தரியாமியா இருக்கார் அப்படிங்கிற ஞானத்தோட சில ஞானிகள் பாக்குறாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய நிலம், நீர், காற்று, ஆகாசம் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த பஞ்சபூதங்களுக்கு உள்ளும் புறமும் இருக்கிறதா ஒருபடையாக பரவி நிற்கக்கூடிய பரமாத்மா தேவரி சாதிபூதம். அதிபூதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அந்த பஞ்சபூதங்களுக்கு அதிதேவதையா தேவர் இருக்கிறீங்க அப்படின்னு பாக்குறாங்களாம். அதிபூதம் அப்படின்னு சாதிபூதம்னு சொல்லுவாங்க. ஆத்தியாத்மம் அப்படின்னா அவங்களோட சேர்ந்தவங்களா, அதாவது அந்தரியாமியா கொண்ட தேவரீர் அந்தரியாமியா கொண்டவங்களை பாக்குறாங்க. அதுக்கு சாத்திய ஆத்மம்னு பேரு. சாதி பூதம் அப்படின்னா
அதாவது இந்த பஞ்சபூதங்களோடு கூடின தேவரீரை சேவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது ஒரு வகையான மக்கள். இது மாதிரி சில பேர் சேவிக்கிறாங்க. இன்னும் சில பேர் எப்படி தெரியுமா தேவரீரை பாக்குறாங்க? சூரியன், சந்திரன், அக்னி, ஒளிமண்டலம் இவங்களுக்கு இங்க எல்லாம் விளங்கக்கூடிய இஷ்ட தேவதையாகவும் சாதி தெய்வம் அப்படின்னா அதி தெய்வம் அப்படின்னு பாக்குறாங்க. அந்த தெய்வத்துக்குள்ளார சேர்ந்திருக்க தேவதையா அந்த தெய்வத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த தேவதையா அவங்கள பாக்குறாங்க அப்படின்னு சொல்றார் என்று. மற்றும் இவை அனைத்திலும் சாட்சியாக, இதெல்லாம் போக மத்த எல்லாத்துக்கும் சாட்சியாக தேவரீர் தானே இருக்கீங்க. சுத்த சத்துவனாக விளங்கும் மகா புருஷனாகவும் சில பேர் பாக்குறாங்க. இவைகளை இயக்கும் ஈஸ்வர தத்துவமாகவும் தங்களை என்றோ பூஜிக்கிறார்கள். இதை எல்லாத்தையும் இயக்கக்கூடிய ஒரே பரபிரம்மம்னு உங்களை தானே எல்லாரும் பூஜிக்கிறாங்க அப்படின்னு சொல்றார். இங்க மேல சொன்ன அத்தனத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்றாங்க. சத்தியம் பரபிரம்மத்தோட லட்சணம் சொல்றாங்க. பரபிரம்மத்துக்கு லட்சணங்கள் சொல்றாங்க. பரபிரம்மம் எப்போதும் இருக்கக்கூடியது. அதனால சத்தியம், சத்தியம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? எப்போதும். சத்து அப்படின்னாலே இருக்கிறதுன்னு அர்த்தம். எப்போதும் இருக்கக்கூடியது சத்தியம். ஞானம் எப்போதும் ஞானமயமாகவே இருக்கக்கூடியது பரபிரம்மம். அனந்தம் எல்லை இல்லாதது, ஆனந்தமே வடிவானது, அப்பேற்பட்டது பரபிரம்மம் அப்படின்னு பரபிரம்ம லட்சணம். ரெண்டாவது இது வேதத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்கள் இதெல்லாம். அப்புறம் சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு சொல்லி எல்லாமே பிரம்மமயம் அப்படின்னு சொல்றாங்க. யமே வைஷ விருணுதே தேன லப்யஹா அப்படின்னு இன்னொரு பிரம்ம வாக்கியம் சொல்லுது. மகான் பிரபுர்வை புருஷா சத்வஸ்ய ஏஷ பிரவர்த்தகா என்கின்ற வேத வாக்கியங்களின் பொருள் பொழிவதை காண்க அப்படின்னு சொல்றார். இப்படி எல்லாம் வேதங்கள் பரபிரம்ம லட்சணத்தை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்படி எல்லாம் வேத வாக்கியங்கள் பரபிரம்மத்தை பத்தின வாக்கியங்கள்ல சொல்றத சொல்லுவதை காண்க அப்படின்னு நமக்கு சொல்றாரு. त्रय्याच विद्यया केचित् त्वां वै वैधानिकाद्विजाः यजन्ते विदतैर्यज्ञै நானாரூபாமராக்யயா. வேதம் ஓதிய கர்மயோகிகளான சில அந்தணர்கள், வேதத்தை ஓதக்கூடிய அந்தன பிராமணர்கள், கர்மயோகிகளான சிலர் ரிக்யஜுர் சாமம் போன்ற வேத மந்திரங்கள் மூலம் பலவித வேள்விகளால் இந்திரன் முதலிய பல தேவர்களின் வடிவில் தங்களையே வழிபடுகின்றனர். ஏற்கனவே நிறைய இதை பத்தி பார்த்துட்டோம். பகவான் தான் யஜ்ஞ ரூபனாகவே இருக்கார். யஜ்ஞ வராகன்லாம் பார்த்தோம். யஜ்ஞமே பகவான் தான். யஜ்ஞத்துல போடக்கூடிய ஆகுதி, யஜ்ஞ பொருள்கள், யஜ்ஞத்துல யூஸ் பண்ணக்கூடிய வஸ்து, யஜ்ஞத்துல இருக்கக்கூடிய தேவதை எல்லாம் பகவான் தான் பார்த்துட்டோம். அப்ப இதுல சொல்ற இந்த மாதிரி இருக்கேஜூர் சாமயோகம் இதெல்லாம் சொல்லி மந்திரங்கள்லாம் சொல்லி கர்மயோகம் செய்யக்கூடிய அந்தணர்களுடைய அவங்க எல்லாம் இந்திரனுக்கு ஆகுதி கொடுக்குறாங்க இல்லையா? அதுக்கு இந்திரனுக்கு அந்தரியாமையா இருந்ததை ஏத்துக்கிறவரே தாங்கள் தான் அப்படின்னு சொல்றதுனால தேவர்களின் வடிவில் தங்களையே வழிபடுகின்றனர் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அந்தரியாமையா இருந்து எல்லாத்தையும் தேவரையே தான் ஏத்துக்கிறீர்ன்னு சொல்றாரு. அந்யேச்ச சம்ஸ்கிருதாத்மானோ விதினாபிஹிதேன தே யஜந்தி த்வன்மயாஸ்த்வாம் வை பகுமூர்த்தியேக மூர்த்திகம். வேறு சிலர், இன்னும் சில பேர் எப்படி தெரியுமா தேவரீரை சொத்தம் பண்றாங்க? சைவ வனவ வைஷ்ணவ தீட்சை பெற்று தாங்கள் உபதேசித்த பாஞ்சராத்திரம் முதலிய ஆகமங்கள் முறைப்படி வாசுதேவன், சங்கர்ஷன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்கின்ற 4 வியூகங்கள் மற்றும் பற்பல மூர்த்திகளாகவும் நாராயணனாகிய தங்கள் ஒருவரையே தன்மயமாக பூஜிக்கிறார்கள். இன்னும் சில பேர் அந்யேச்ச சம்ஸ்கிருதாத்மானோ அப்படின்னு சொல்றார். இன்னும் சில பேர் எல்லாம் என்ன பண்றாங்க? சைவ வைணவ தீட்சை பெற்றவர்கள். சில பேர் சைவத்துல தீட்சை வாங்கியிருப்பாங்க, சில பேர் வைணவத்துல தீட்சை வாங்கியிருப்பாங்க. ஆனா அவங்க அல்டிமேட்லி வழங்கக்கூடிய தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்தா அவங்க உபதேசம் பண்ணியிருக்காங்க. பாஞ்சராத்திரத்துல தாங்கள் பகவானே உபதேசம் பண்ணதான் பாஞ்சராத்திர ஆகமம்னு சொல்லுவாங்களே. சில பேர் பாஞ்சராத்திர ஆகமம் ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய ஆகமங்கள் இருக்குல்ல, அது போல பாஞ்சராத்திர ஆகமம் சொல்லக்கூடிய அதுல தேவரீரே உபதேசித்தது போல பாஞ்சராத்திர ஆகமம் முதலிய ஆகமங்கள் முறைப்படி என்னென்ன பூஜிக்கிறாங்க? வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் அப்படின்னு 4 வியூகங்கள் மற்றும் பற்பல மூர்த்திகளாகவும் நாராயணனாகிற தங்கள் ஒருவரையே சேவிக்கின்றனர், தன்மயமாக பூஜிக்கின்றனர் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம் மகத் தத்துவத்துக்கு பகவான் வாசுதேவன் தான் பிரதிநிதின்னு பார்த்தோம் இல்லையா? மகத்துல இருந்துதான்
இவங்க பரபிரம்ம வாசுதேவன் வந்து இந்த மாதிரி அவதாரம் பண்ணிக்கிறார். பரபிரம்மமாகிய வைகுண்டத்துல இருக்கக்கூடிய பகவான் தன்னை நாளா பிரிச்சுக்கிறார். அங்க இருந்து மகத்துக்கு வந்து தன்னை பரவாசுதேவன் இந்த பகவான் இங்க வந்து வியூக வாசுதேவனா சயனிச்சுக்கிறார். அங்க தன்னைய நாலா பிரிச்சுக்கிட்டு ஒண்ணு ஸ்வரூபத்திலே இருக்கார், வியூக வாசுதேவனாவே இருக்கார். அதுக்கப்புறம் சங்கர்ஷன் பிரத்யும்னன் அனிருத்தன் அப்படிங்கிற பெயருக்கு தகுந்த மாதிரி படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற தொழில்களை செய்றார், அப்படின்னு தன்னைய வகுத்துக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அந்த அவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல எங்க இருந்து வந்துச்சு? நாராயணன் கிட்ட இருந்து தானே வந்தது. அதனால தேவரீராகிய நாராயணன் ஆகிய தங்கள் ஒருவரையே தன்மயமாக பூஜிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தமாகுதுன்னு சொல்றார். त्वामेवान्ये शिवोक्तेन मार्गेण शिवरूपिणम् பக்வாச்சாரிய விபேதேன பகவன் சமுபாசதே. பரமேஸ்வரா வேறு சிலரோ பரமசிவன் வெளியிட்ட ஆகம முறையில் தத்தமது ஆச்சாரியர்கள் விளக்கிய சைவம் பாசுபதம் முதலிய பல முறைகளால் சிவபெருமானின் வடிவில் தங்களையே வழிபடுகின்றனர். இன்னும் சிலர் ஒரு விஷயத்த மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பரபிரம்மம் ஒன்னே ஒண்ணுதான். ஓகே, அத நம்ம ரூபத்துல வழிபடக்கூடிய, நம்ம இஷ்டத்துக்கு வழிபடக்கூடிய தேவதைகளா நம்ம வச்சிருக்குமே தவிர, சர்வதேவ நமஸ்காரம் கேசவாத் பிரதிகச்சதி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு இல்லையா? எந்த தேவதையை குறித்து நமஸ்காரம் பண்ணாலும் அது கேசவனை குறித்து திரும்ப செல்கிறது அப்படின்னு ஒரு வேத வாக்கியம் இருக்கு இல்லையா? அது போல எந்த தேவத சொரூபம் யார வணங்கினாலும் அது பரபிரம்மமாகிய பரபிரம்மத்தை வணங்குறதாதான் அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. பரமேஸ்வரா ஈஸ்வரன்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் பரம ஈஸ்வரனா இருக்கக்கூடியவரே இந்த மாதிரி பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி ஆகம முறைப்படி சொல்லி சைவ வைணவர்கள் எல்லாம் இந்த மாதிரி வாசுதேவன் சங்கர்ஷன் அப்படின்னு தேவரீர் நாராயணனே வணங்குறாங்களா? இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, சிவபெருமான் வெளியிட்டதான இந்த ஆகமம் இருக்குல்ல, சைவ ஆகமம், பாசுபதம் அப்படின்னா சிவபெருமான் பாசுபத அஸ்திரம் வச்சிருப்பார் இல்லையா? அதனால பாசுபத மதம்னா சைவ மதம்னு அர்த்தம். அவரு வெளியிட்ட இருக்கக்கூடிய ஆகம முறைப்படி சில பேர் வழிபடுறாங்க. அதையும் தங்களே சிவபெருமான் வடிவத்துல தேவரீரையே வழிபடுறாங்க அப்படின்னு சொல்றார். சிவபெருமானின் வடிவில் தங்களையே வழிபடுகின்றனர் அப்படின்னு சொல்றார். இதுல இன்னொரு கொடுத்திருக்காங்க, ஸ்ரீமத் பகவத்கீதையில பகவான் 9வது அத்தியாயத்துல 23வது ஸ்லோகத்துல ஒரு அற்புதமான கருத்து சொல்லியிருக்கார். ஏப்யன்ய தேவதா பக்தா யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேபி மாமேவ கௌந்தேய யஜன் விதிபூர்வகம் அப்படின்னு கண்ணன் சொல்றார். எந்தெந்த தேவதைகளை யார் தொழுதாலும் எல்லாம் அது என்னையதான் தொழுதுதான் ஆகுது அர்ஜுனா அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட சொல்றார். தேவி மாம் ஏவ என்னையவே தொழுததாக ஆகுது கௌந்தேய அப்படின்னு குந்தி புத்திரனே அப்படின்னு சொல்றார். யஜந்தே விதிபூர்வகம், எப்படி எல்லாம் விதியில சொல்லப்பட்டிருக்கோ அப்படி என்னையவே அவங்க ஆராதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றார் கண்ணன் பகவத்கீதையில. சர்வயேவ யஜந்தி த்வாம் சர்வதேவ மகேஸ்வரம் யப்யன்ய தேவதா பக்தா யத்யப்யன்யதிய பிரபோஹ. சகல தேவதா ரூபியான பிரபுவே அவ்வாறு வேறு பல தேவதைகளிடம் பக்தி கொண்டவர்கள் மற்ற தேவதைகளிடம் பக்தி செய்த போதிலும் அவர்கள் எல்லோரும் சர்வேஸ்வரனான தங்களையேதான் வழிபடுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். இதையேதான் அந்த 9வது ஸ்லோகத்துல அக்ரூரர் சொல்லியிருக்கிற அதே ஸ்லோகத்தை 9வது அத்தியாயத்துல 23வது ஸ்லோகத்துல கண்ணன் சொல்லியிருக்கார். சகல தேவதா சொரூபியா இருக்கக்கூடிய தேவரீரே பிரபுவே, அப்படி அவ்வாறு பல தேவதைகளிடம் பக்தி கொண்டவர்கள், எந்தெந்த தேவதைகள் கிட்டயோ பக்தி வச்சிருக்கிறவங்க மற்ற தேவதைகளிடம் பக்தி செய்த போதிலும், அந்த மற்ற தேவதைகள் கிட்ட அந்நிய தேவதைகள் கிட்ட அவங்க பக்தி பண்ண போதிலும் அவர்கள் எல்லோரும் சர்வேஸ்வரனான தங்களையே வழிபடுவதாகத்தான் ஆகிறது அப்படின்னு சொல்றார். இதுக்கும் ஒரு வேத வாக்கியத்தை எடுத்துக்காட்டு சொல்றாங்க. ச ஆத்மா அங்கான் அந்நிய தேவதாக அப்படின்னு சொல்றார். எவன் ஒருத்தன் பரமாத்மான்னு சொல்லக்கூடிய ஆத்மாவா இருக்கிறாரோ அவரு அங்கா அந்நிய தேவதா அப்படின்னு சொல்றார். அவரு எல்லா தேவத்தையும் தனக்கு அங்கங்களாக கொண்டவர் அப்படின்னு சொல்றார். இப்ப நம்ம சரீரம் இருக்கு, இந்த சரீரத்துக்கு அதிபதி யாரு? ஆத்மா, உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கும் உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா. இப்ப நமக்கு இந்த சரீரத்துக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது போல பகவானாகிய பரபிரம்மத்துக்கு நம்மளும் சரி
பிரம்மா வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே அவருக்கு ஷரீரங்கள் அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய ஜீவாத்மாக்கள் எல்லாம் பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஷரீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அததான் இந்த இடத்துல சொல்றாங்க, ச ஆத்மா அங்கான் அந்நிய தேவதா அப்படின்னு சொல்றாரு. அவர்தான் ஆத்மா, அந்நிய தேவதைகள் ஆகிய எல்லாருக்கும் அங்கான். அவர் அந்நிய தேவதைகள் எல்லாம் அவருக்கு அங்கங்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். ஓகே, அடுத்து 10வது ஸ்லோகத்துல யதா பிரவவானத்யஹ பர்ஜன்யா பூரிதா பிரபோ விஷந்தி சர்வத சிந்தும் தத்வத்வாம் கதையோ ததஹ. பிரபுவே, மலைகளில் தோன்றி பெருகும் ஆறுகள் மழையால் நிரப்ப பெற்று பல வழிகளில் ஓடி முடிவில் கடலில் கலந்து கடலாக ஆகின்றன. அவ்வாறே சைவம் வைணவம் முதலிய ஒவ்வொரு வழியும் இறுதியில் தங்களைத்தான் வந்தடைகின்றன. அற்புதமான வாக்கியம். நம்மாழ்வார் இயற்பால 98வது பாசுரத்துல சொல்லியிருக்கார், வணங்கு துறைகள் பல பல வாக்கி மதிவிகற்பால் பிணங்குன் சமயம் பல பல வாக்கி அப்படின்னு சொல்றார். அப்புறம் ஆகாஷாத் பதிதே தோயம் சாகராத் பிரதிகச்சதி அப்படின்னு இன்னொரு ஸ்லோகம் இருக்கு, இன்னொரு வாக்கியம் இருக்கு, வேத வாக்கியம். எப்படி ஆகாசத்துல இருந்து விழக்கூடிய தண்ணீரானது கடலை நோக்கி ஓடுகிறதோ அது போல அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் சொன்ன வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். ஆகாஷாத் பதித்த தோயம், ஆகாசத்துல இருந்து விழக்கூடிய தண்ணீரானது கடலை நோக்கி செல்லுது இல்லையா, அது போல அப்படின்னு என்ன சொல்றாங்க, பிரபுவே என்ன சொல்றாரு அக்ரூர் இடத்துல, பிரபுவே மலைகளில் தோன்றி பெருகும் ஆறுகள், மழை பொழிந்து மலைகள்ல தோன்றி பெருகக்கூடிய பெருகக்கூடிய ஆறுகள் தண்ணீர் எல்லாம் மழையால் நிரப்ப பெற்று பல வழிகள்ல ஓடுது. ஓடி ஓடி எங்க போறது, முடிவில் கடலுடன் கலந்து கடலாகவே ஆகின்றதல்லவா, அது போல அங்க போய் கடல் தண்ணியில போய் இது இந்த கங்கா தண்ணீர், இது யமுனா தண்ணீர் நம்மளால பிரிச்சு பார்க்க முடியுமா? இல்ல, கடல் தண்ணீர் தான் கடல் தண்ணீரா ஆயிடுதுல்ல. அது போல அவ்வாறே சைவம் வைணவம் முதலிய பல பல நதிகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. சைவமாகட்டும் வைணவமாகட்டும் எத்தனையோ மதங்கள் தர்சனங்கள் இருக்குல்ல, அது ஒன்னொன்னு ஒரு நதி போல. அது எல்லாம் எங்க போய் அடையுது, பரபிரம்மங்கிற கடலை போய் சேர்கிறதுன்னு சொல்றார். ஒவ்வொரு நதியும் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு வழியும் இறுதியில் தங்களை வந்தடைகின்றன அப்படின்னு சொல்றார். அடுத்து சத்வம் ரஜஸ்தமயிதி பவத பிரகிருதே குணாஹ தேஷு ஹி பிராகிருதா புரோதோ ஆப்ரஹ்மஸ்தாவ தாவத் தாவராதய சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு 3 விதமான மாயா சக்தியான மூல பிரகிருதியின் குணங்கள் பிரம்மா முதல் தாவரம் வரை அனைத்து இந்த பிரகிருதியின் குணங்களால் ஒன்றுக்கொன்று கோக்க பெற்றவையே. அற்புதமா சொல்றார். கண்ணன் சொல்றார், மணிகணா இவ, மணிகள் எப்படி கோர்க்கப்பட்டிருக்கிறதோ, மணி ஒரு முத்து மாலையை கோத்தம்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற நரம்போ நூலோ கண்ணுக்கு தெரியாது. ஆனா அது கோத்து குடிச்சிருக்கிறது ஒரு ஒரு நூலுன்னு நம்ம புத்திக்கு தெரியும், ஆனா கண்ணுக்கு அது தெரியறது இல்ல. அந்த மணிகள் எல்லாம் எப்படி அந்த நூல்ல வரிசையா கோக்கப்பட்டிருக்குதோ அப்படி இந்த மொத்த பிரபஞ்சமும் பகவான் ஆகிய ஸ்ரீமன் நாராயணன் ஆகிய பரபிரம்மத்துக்கிட்ட கோக்கப்பட்டிருக்குன்னு கண்ணனே பகவத்கீதையில சொல்றார். அதுதான் இந்த இடத்துல சொல்றார், இந்த பிரகிருதி சம்பந்தத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் இந்த 3 விதமான குண சம்பந்தங்கள் இருக்கு. ஏன்னு கேட்டா பிரகிருதிக்கே இந்த 3 குணங்கள் இருக்கு. அதனால பிரகிருதியில இருந்து உருவாகப்பட்ட அத்தனை பொருள்களுக்கும் சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமான மாயா சக்தி, மாயான பிரகிருதி, மாயா சக்தி மூல பிரகிருதியின் குணங்கள் இருக்கின்றன. அது யாருல இருந்து இருக்கு, பிரம்மால ஆரம்பிச்சு கடைசி ஜீவராசியான தாவரம் வரை எல்லாத்துலயும் பிரகிருதி சம்பந்தம் இருக்கு. பிரகிருதியின் குணங்களால் ஒன்றுக்கொன்று கோக்க பெற்றவையாக உள்ளன அப்படின்னு சொல்றார். துப்யம் நமஸ்தே திருஷ்டயே சர்வாத்மனே சர்வதியாம் ச சாட்சினே குணப்பிரவாஹோயம் அவித்யயா கிருதஹ பிரவர்த்ததே தேவ நிருதிர்யகாத் ஆத்மசு. தாங்கள் அனைத்து உருவாக விளங்கிடும் எதனோடு ஒட்டாதவர். இப்படி தேவரில் எல்லா உருவத்துக்குள்ளாரையும் அந்தரியாமையா இருந்தாலும் ஏதாவதோடைய குணதோஷம் தேவரில ஒட்டுமா அப்படின்னா எதுலயும் ஒட்டாதவர். அறிவால் ஏற்பட்ட விருத்தி ஞானத்திற்கு சாட்சி.
எங்கிருந்து எப்போது தோன்றியது என காண இயலாத இவ்வுலகம் முக்குணங்களின் படைப்பு. அது தேவன், மனிதன், பிராணி என்று அனைத்திடத்திலும் செயல்கள் அனைத்திற்கும் செயல்படுகிறது. ஆனால் தாங்கள் இதனின்று தனித்து விளங்குகிறீர்கள். அவ்வாறான தங்களை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு அக்ரூரர் சொல்றார். இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்துக்குள்ளாரையும் தேவரீர் அந்தரியாமியா இருக்கீங்க. ஆனா அதுக்குள்ளார எல்லாம் சாட்சியா மாத்திரம்தான் இருக்கீங்க. அதனுடைய தோஷங்கள் எதுவுமே தேவரீர்கிட்ட தட்டுறதில்ல, அன்றதில்ல. அப்படி காண இயலாத உலகம், அதாவது காண இயலாத உலகம்னா என்ன? சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கக்கூடிய, ஏன்னா காண இயலாத இவ்வுலகம் முக்குணங்களின் படைப்பு. காணவே முடியாத சமயத்திலும் தேவரீர்கிட்டதான் இருந்துச்சு. இப்ப சாட்சாத் நம்ம எல்லாம் பார்க்கக்கூடிய எப்பயுமே தேவரீர்கிட்டதான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது எந்தெந்த படைப்பு குறிக்குது? தேவன், மனிதன், பிராணி வகைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வகை படைப்பு இருக்குல்ல, அத்தனைத்துக்குள்ளாரையும் எல்லாத்துக்கும் செயலாகவும் அனைத்திடமும் செயல்படுகிறது. இது எல்லாத்துக்குள்ளாரையும் செயல்படுது. ஆனா தாங்கள் இதுல இருந்து எல்லாத்துலயுமே தனிச்சு விளங்குறீங்க. அவ்வாறான தங்களை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு அக்ரூரர் சொல்றார், ஸ்தோத்திரம் பண்றார். அக்னிர்முகம் தேவ நிரங்கிரீக்ஷணம் சூரியோ நபோ நாபிரதோ திசஸ்ருதிஹி தியௌகம் சுரேந்திராஸ்தவ பாகவே ஓர்ணவா குக்ஷேர் மருத் பிராண பலம் பிரகல்பிதம் சொல்றார். இன்னும் விராட் புருஷனான தங்களுக்கு அக்னியோ முகம். நம்ம ஏற்கனவே பாகவதத்தோடைய ஸ்டார்டிங்ல விராட் ஸ்வரூபம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல எப்படி விராட் ஸ்வரூபத்துல பகவானோடைய சரீரத்துல அந்த விராட் ஸ்வரூபத்துல ஒண்ணு ஒவ்வொரு நம்மளுடைய உலகத்துல இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துல நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பகவானுக்கு எப்படி ஒவ்வொரு இடத்துல சரீரத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அததான் இந்த இடத்துல சொல்றார். விராட் புருஷனான தங்களுக்கு அக்னிதான் முகம். அக்னின்னு சொல்லக்கூடிய அக்னிதான் பகவானுக்கு முகமா இருக்கு. பூமி தான் பாதங்களா இருக்கு. சூரியனும் சந்திரனும் 2 கண்களாக இருக்கின்றன. ஆகாசமே தொப்புளாக இருக்கிறது. திக்குகள் இருக்குல்ல, திசைகள், அதுதான் பகவான் விராட் ஸ்வரூபனுக்கு காதுகளா இருக்கு. விண்ணுலகமோ தலையாக இருக்கிறது. தேவதைகளோ திருக்கைகளாக இருக்கின்றன. கடல்களோ திருவயிறாக இருக்கிறது. வாயுவோ தங்கள் பிராணசக்தி என உபாசகர்கள் கூறுகிறார்கள். இப்படி விராட் புருஷ ஸ்வரூபத்தை தியானிக்க கூடியவங்க சொல்றாங்க அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றார். ரோமாணி விருக்ஷதய சிரோருஹா மேகா பரஸ்யாஸ்தி நகானி தேத்ரயஹ நிமேஷனம் ராத்யஹனி பிரஜாபதிஹி மேட்ரஸ்து விருஷ்டிஸ்தவ வீரியமிஷ்யதே. இன்னும் அந்த விராட் ஸ்வரூபத்தை சேவிக்க கூடியவங்க எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. மரம், செடி, கொடிகளோ ஒரு தேவரீருக்கு உரோமங்கள். தேவரீரோட சரீரத்துல திருமேனியில திரு ரோமங்கள் இருக்கும்ல, அததான் உலகத்துல இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகள். மேகங்களே கேசங்கள். மேகங்கள் பாக்குறமே, இனிமே நம்ம மேகங்களை பார்த்தா என்ன தோணணும்? பகவானுடைய கேசம் அப்படின்னு தோணணும். விராட் ஸ்வரூபனுக்கு கேசம் அப்படின்னு தோணணும். மலைகளோ எலும்புகளும் நகங்களும். மலைகள் இருக்குல்ல, அதுதான் பகவானுடைய நகங்களும் எலும்புகளும். கண்ணிமைத்தலே இரவும் பகலும். ராத்திரியும் பகலும் நமக்கு மாறி மாறி வருது இல்லையா? அது பகவானோட கண் இமைப்பு. கண் இமைக்கிறது அப்படின்னு சொல்றார். ஆண் குறியோ பிரஜாபதிஹி. மலையோ தங்கள் வீரியம். பகவானோடைய ஆண் குறிதான் பிரஜைகளை உற்பத்தி பண்றக்கூடிய குறி. மழைதான் தங்களோட வீரியம். அந்த பிரஜை உற்பத்திக்கு மழை நீர் தான் வீரியமா இருக்கு. தையாத்மன் புருஷே பிரகல்பிதா லோகா சபாலா பகு ஜீவ சங்குலாஹ யதா ஜலே சஞ்சிஹதே ஜலௌகசோ அப்யுத்தும்பரேவா மஷகா மனோமயே. முதலும் முடிவுமற்ற எம்பெருமானே, நீரில் பல வகையான பிராணிகள் வாழ்வது போலவும் அத்திப்பழத்தில் பற்பல புழுக்கள் இருப்பது போலவும் எண்ணிறந்து ஜீவராசிகள் நிறைந்த இந்த பிரம்மாண்டங்களும் அதன் பாலகர்களும் உபாசன யோகத்தில் பக்தர்களின் தியானத்திற்கு ஏற்ப தங்கள் விருப்பப்படி ஏற்ற மனோமயமான மனத்தினால் மட்டுமே எண்ணத்தக்க தங்கள் திருமேனியில் உள்ளதாக கற்பிக்கப்படுகிறார்கள். அற்புதமான ஸ்லோகம் 15ல சொல்ற, இந்த உலகமே இந்த முதலும் முடிவும் மற்ற எம்பெருமானே, தேவரீருக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது. அப்பேற்பட்ட எம்பிரானே, என் சுவாமியே, தண்ணீரை எப்படி உலகத்துல தண்ணீர்ல எப்படி பல வகையான ஜீவராசிகள் வாழ்றதோ அது போல
அத்திப்பழத்துக்குள்ளாரையும் பற்பல புழுக்கள் பூச்சிகள் இருக்கிறது போல எண்ணிறந்த ஜீவராசிகள் நிறைந்த இந்த பிரம்மாண்டம் எங்கெங்கெல்லாம் இருக்கு ஜீவராசிகள், கண்ணுக்கே தெரியாத இடத்தெல்லாம் கூட ஜீவராசிகள் இருக்கு. அத்தி பழத்துக்குள்ள கூட புழு பூச்சிகள் இருக்கிறது. கடலுக்குள்ள அத்தனை ஜீவராசிகள் இருக்கு. அப்பேற்பட்ட இந்த பிரம்மாண்டத்துல அதன் பாலகர்கள், திக் பாலகர்கள், பரிபாலனம் பண்ணக்கூடிய பாலகர்களும் உபாசன யோகத்துல இந்த மாதிரி உபாசனத்து பக்தர்கள், தியானத்து வஸ்துவா தேவர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உபாசனம்னா பக்தி யோகத்துல இருக்கவங்களுக்கு தங்கள் விருப்பப்படி இப்படி மனசுல எதையோ இப்படி பகவானோட எந்த ரூபத்தை வேணாலும் சேவிச்சுக்கலாம். அப்படி அவங்க தியான வஸ்துவா வச்சிருக்காங்க. மனத்திலால் மட்டுமே இப்படி மனசுனால மாத்திரம்தான் நினைச்சு பார்க்க முடியும். தங்கள் திருமேனி உள்ளதாக கற்பிக்கப்படுகிறார்கள். இப்படி தேவரீரோடைய திருமேனி இப்படி எல்லாம் இருக்கிறதா அவங்க மனசுல நினைச்சு தியானிக்கிறாங்க. மனசால மாத்திரம்தான் இப்படி தியானிக்க முடியும். வேற எப்படி நம்ம பார்க்கவா முடியும்? நம்மளுடைய இந்த ஸ்தூல கண்ணை வச்சு எதுவுமே பார்க்க முடியாது இல்லையா? அப்படி மனசுலதான் தியானம் பண்ண முடியும்னு சொல்றாரு. யானி யானீக ரூபானி கிரீடனார்த்தம் விவர்ஷிஹி தைராமிருஷ்ட சுச்சோலோகா புதா காயந்தி தே யசஹ. இப்படி தேவரீரோட திருவிளையாடல் புரிய தாங்கள் எடுத்த பல்வேறு திருவுருவங்கள் உலகின் துயரை துடைக்கின்றன. அதனால் உலகம் மகிழ்ச்சியோடு தங்கள் புகழை பாடுகிறது. இப்படி மனிதர்களுக்கு இந்த மாதிரி தியான வஸ்துவா தேவரி இருக்கீங்க. உபாசகர் அப்படின்னா பக்தி பண்றவங்களுக்கு இப்படி எந்தெந்த ரூபத்துல வேணும்னாலும் அவங்க சேவிச்சுக்கலாம். ஒரு கடல்ல வாழக்கூடிய விலங்குகள் இத்தனை படைச்சிருக்காரே பகவான், எதை நினைச்சு வேணாலும் நம்ம தியான வஸ்துவா வச்சுக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய தேவரீர் விதவிதமான அவதாரம் புரிகிறீர்கள். அதெல்லாம் எதுக்காக தெரியுமா? இப்படி தேவரீருடைய திருவிளையாடல்களை நினைச்சு 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 அந்த விதத்துல ஒருத்த முக்தி போவான்ல, பகவானுடைய திருவிளையாடல்களையும் திருகுணங்களையும் நினைச்சு நினைச்சு தியானத்திலேயே இருந்து அப்படி கூட முக்தி போவான்ல, அதுக்காகத்தான் சொல்றார். தேவரோட திருவிளையாடல் புரிய தாங்கள் எடுத்த பல்வேறு திருவுருவங்கள் உலகின் துயரை துடைப்பதற்காக அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆத்மாவை இந்த சம்சாரத்திலிருந்து கூட்டிட்டு போறதுக்காக பகவான் இத்தனை விதமான திருவிளையாடல்கள் புரிகிறார். இத்தனை விதமான திருக்குணங்களை காண்பிக்கிறார். அதனால் உலகம் மகிழ்ச்சியோடு தங்கள் புகழை பாடுகிறது அப்படின்னு சொல்றார். நம காரண மத்யாய பிரளயாப்தி சராய ஹய சீர்ஷ்ணே நமஸ்துபியம் மதுகைடம் மிருத்யவே. வேதங்கள், ரிஷிகள், மூலிகைகள், சத்தியவிரதன் என்கின்ற அரசன் முதலியவற்றை காக்க மத்ய மீன் அவதாரம் எடுத்த பிரளய கால கடலில் விருப்பம் போல் திரிந்து விளையாடிய மத்ய மூர்த்தியான தங்களுக்கு நமஸ்காரம். நம்ம ஏற்கனவே சத்தியவிரதன் ராஜனுக்கு பகவான் மத்ய அவதாரத்தை உபதேசம் பண்ணாரு, நம்ம பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? அததான் இந்த இடத்துல அக்ரூர் ஸ்தோத்திரம் பண்றார். வேதங்கள், ரிஷிகள், மூலிகைகள் இதெல்லாம் தானே எடுத்துக்கிட்டு சத்தியவிரதன் கிட்ட சொன்னார். மத்ய அவதாரம் எடுத்து அவருடைய கமண்டலுள்ள பூந்துகிட்டு அப்புறம் திடீர்னு பெருசா வளர்ந்து அவரு கொண்டு போய் திரும்பி கடல்ல விட்ட உடனே அவர்கிட்ட சொல்றார் பகவான், நீ தேவரீர் யாருன்னு கேட்ட உடனே சொல்றார், நான் தான் பரபிரம்மம். நீ பிரளயம் 7 நாள்ல பிரளய ஜலம் மொத்தத்தையும் அழிக்க போறது. அதுப்ப நீ என்ன பண்ணணும்? வேதங்கள், ரிஷிகள், மூலிகைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல நான் ஒரு மீன், இந்த மீனாதான் நான் இருப்பேன். என்னுடைய கொம்புல இந்த இதை கட்டிட்டு இந்த படகு ஒண்ணு வரும். அந்த படகை எடுத்து இந்த கயிறு, வாசுகி பாம்பு கயிறா எடுத்து அதை என்னுடைய கொம்புல கட்டிட்டு நீயும் இந்த படகுல ஏறிக்கோ. அப்ப பிரளயம் முடிஞ்சோன்னா நான் உங்களை எல்லாம் காப்பாத்தி ரட்சித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்படி பகவான் பண்ணிட்டு அந்த பிரளய கடல்ல ஓடி ஆடி அப்படி விளையாண்டாராம் பகவான். அப்படி அந்த மீனா அவதாரம் பண்ணி விளையாண்டாராம். அததான் சொல்றார். இப்படி வேதங்கள், ரிஷிகள், மூலிகைகள், சத்தியவர்த்தன் என்கின்ற அரசன் முதலியவற்றை காக்க மத்ய அதாவது மீன் அவதாரம் எடுத்த பிரளய கால கடலில் விருப்பம் போல் திரிந்து விளையாடிய மத்யமூர்த்தியான தங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அக்ரூரர் சொல்றார். அப்புறம் மது கைடபன் என்கின்ற அசுரர்களை கொன்று அஜ்ஞானத்தை போக்கும் அனைத்து வித்தையும் உலகிற்கு அளிக்க குதிரை முக வேடமேற்ற ஹயக்ரீவ மூர்த்தியான தங்களுக்கு நமஸ்காரம். பிரம்மதேவர் ஒரு தடவை யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அவருடைய தும்பினாரா, அவரோட மூக்குல இருந்து ரெண்டு அசுரர்கள் மது கைடபன் அப்படின்னு 2 பேர் வேதத்தை அபகரிச்சுட்டு போயிட்டாங்களாம். பிரம்மா கொஞ்சம் கண்ணாசிந்த நேரத்துல. அப்போ அவருடைய மூக்குல இருந்து வந்தாரு ஹயக்ரீவ பெருமான். அவர்தான் ஹயக்ரீவர். அவருதான் போய் அவங்களோட சண்டை போட்டு மதுகை கைட்டப்பண்ணி வதச்சு வேதத்தை திரும்பி மீட்டு கொண்டு பிரம்மா கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவர் தான் வித்யை, அவித்யை. அந்த இடத்துல அவித்யை தான் அந்த மதுவும் கைட்டப்பண்ணுங்கிறவன்.
வித்யை தான் ஹயக்ரீவ பெருமான். சோ அவித்யை அழிச்சு பிரம்மாவுக்கு இருந்த அவித்யை அழிச்சு வித்யை கொண்டு வந்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரை முக வேடமற்ற ஹயக்ரீவ மூர்த்தியான தங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார். அகூபாராய பிருகதே நமோ மந்திரதாரிணே க்ஷித்யுத்தார விஹாராய நமசூக்கர மூர்த்தையே. இன்னும் அழகா பகவானுடைய அந்த அவதாரங்கள்லாம் வர்ணிக்கிறார் அக்ரூரர். மந்திரமலையை தாங்க மிகப்பெரிய ஆமை வடிவெடுத்த தங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார். சுகர மூர்த்தையே அப்படின்னா இந்த இடத்துல சொல்றார், மந்திரமலையை கடல் கடையிறப்ப மந்திரமலையா ஆகி பகவான் கடலுக்கடியில இருந்து அந்த மத்தாகிய மந்திரமலையை தாங்கினார்ல, அததான் சொல்றார். அப்பேற்பட்ட வடிவெடுத்த ஆமை வடிவெடுத்த தேவரிற்கு நமஸ்காரம். விளையாட்டாக ரசாதலத்தில் இந்த பூமியை மேலே கொண்ட அந்த வராக பஞ்சி வடிவன தங்களுக்கு நமஸ்காரம். அப்புறமா சொல்றார், கூப்பம்னா இது அந்த அது பேர் என்ன, ஆமை. சுகரம்னா பஞ்சி. ஓகே, அது அப்பேற்பட்ட ரசாதலத்துல பிரளய ஜலத்துல கொண்டு போய் பூமி தேவி வச்சிருந்த அந்த அப்பொழுது வராக அவதாரம் எடுத்து பூமி தாய ரட்சித்தரே அப்பேற்பட்ட தேவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார். நமஸ்தேத்புத சிம்ஹாய சாதுலோக பயாபக வாமனாய நமஸ்துபியம் கிராந்த திரிபுவனாய ச. இந்த இடத்துல நரசிம்ம சுவாமியும் வாமன அவதாரத்தையும் சொல்றார். பக்தர்களின் பயத்தை போக்குபவரே, அழகிய சிங்க வடிவெடுத்த நரசிம்மரான தங்களுக்கு நமஸ்காரம். ஈரடியால் மூவுலகை மலர்ந்த வாமனரான தங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார். நமோ புருகூணாம் பதையே திருப்த க்ஷத்ரவனச்சிதே நமஸ்தே ரகுவர்யாய ராவணாந்தகராய ச. இந்த இடத்துல சொல்றார், அறநெறி மீறிய செருக்குள்ள க்ஷத்ரிய கூட்டத்தை வெட்டி சாய்த்த பிருகுகுலத்தில் அவதரித்த பரசுராமரே, தேவரிற்கு நமஸ்காரம். ராவணனை அழித்த ரகுகுல திலகமான ஸ்ரீராமனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் இவர்தான் அப்படின்னு அக்ரூருக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் பகவான் காமிச்ச கொடுத்ததுனால இவர்தான் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிச்சு. அதனால ஒவ்வொரு அவதாரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்றார். நமஸ்தே வாசுதேவாய நம சங்கர்ஷனாய ச பிரத்யும்னாய நிருத்தாய சாத்வதாம் பதையே நமஹ. பக்தர்களை காக்க வாசுதேவனாகவும் சங்கரிஷன் பிரத்யும்னன் அனிருத்தன் என 4 வியூகமூர்த்திகளாக அவதரித்த ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார். நம புத்தாய சுத்தாய தைத்தியதானவ மோகினே மிளேச்சப்ராய க்ஷத்ரஹந்திரே நமஸ்தே கல்கி ரூபினே. கஷ்யப முனிவரின் திதி தனு என்ற 2 மனைவிகளிடத்தில் தோன்றிய தைத்தியர்களையும் தானவர்களையும் மயக்க தூய புத்தராக திருவவதாரம் செய்த தங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புத்தர் இல்ல, இதுக்கு முன்னாடி பகவான் புத்த அவதாரம் எடுத்தார். அது எதுக்காக அப்படி எடுத்தார்? கஷ்யப முனிவருக்குத்தான் இத்தனை பேருமேன்னு பார்த்தோம். தேவர்கள், தானவர்கள், அசுரர்கள், ராட்சு எல்லாரும் கஷ்யபருக்கு தான் 13 மனைவிகளுக்கு பிறந்தவங்கன்னு பார்த்தோம். அதுல திதிக்கும் தனுவுக்கும் 2 மனைவிகளுக்கு இடையில தைத்தியர்கள் தானவர்கள் பிறந்தாங்க. அவங்களுக்கு ஒரு விதமான மயக்கம் இருந்துச்சு. அதை தீக்கிறதுக்காக தான் பகவான் புத்தாவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க. புத்தராக திருவவதாரம் செய்தார். அப்பேற்பட்ட புத்தாவதார பகவானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அக்ரூரர் சொல்றார். கலியின் கொடுமை இப்ப நடந்துட்டு இருக்குதுல்ல, கலியுகம் பிறந்து 5000 வருஷம் தான், 5000+ அவ்வளவுதான் ஆறுது. ஆனா அதுக்குள்ளேயே நமக்கு கலியுகத்தோட கொடுமை தாங்க முடியல. இன்னும் போக போக எவ்வளவு இருக்கு. கலியின் கொடுமையால் அறநெறிகளை விடுத்து மிளேச்சர்களாக மாறிய க்ஷத்திரியர்களை அழிக்க கல்கி அவதாரம் எடுக்க போகும் தங்களுக்கு நமஸ்காரம். இப்படி கலியுகத்தோட கொடுமை தாங்காம க்ஷத்திரியர்களை அழிக்கிறதுக்காக மிளேச்சர்களா மாறி போயின இந்த க்ஷத்திரியர்களை அழிப்பதற்காக பகவான் கல்கியாக அவதாரம் எடுக்க போகிறீர்களே, அப்பேற்பட்ட தேவரிற்கு நமஸ்காரம் அப்படின்னு அக்ரூரர் சொல்றார். பகவன் ஜீவலோகோயம் மோகிதஸ்தவ தவ மாயையா அகம் மேத்ய சக்ராஹோ பிராமியதே கர்மவத்மசு. பகவானே, இந்த உலகினர் தங்கள் மாயையில் மயங்கி நான் என்னுடையது என்ற பொய்யான பிடிவாதம் கொண்டு கர்ம மார்க்கத்தில் சுற்றி சுற்றி வருகின்றனர். இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் பகவானே, இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாம் இந்த பிரகிருதி இந்த மாயைக்கு ஆட்பட்டு என்ன நினைக்கிறாங்க? நான் நினைக்கிறாங்க. நான் மாத்திரமா நினைக்கிறாங்க? என்னோடதுன்னு நினைக்கிறாங்க. இப்படி பிடிவாதமா இருந்துகிட்டு
கர்ம மார்க்கத்துல சுத்தி சுத்தி வராங்க அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி நான் நினைக்கிறதுனால அவங்களுக்கு என்னோடதுங்கிற சம்பந்தம் வருது. அதனால என்ன பண்றாங்க? திரும்பி திரும்பி இந்த உலகத்துல அதுக்கு உண்டான செயல்கள் எல்லாம் கர்மங்கள் செய்யறாங்களா? அதனால திரும்பி திரும்பி புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம்னு பிறந்து பிறந்து இறந்து இறந்து பிறந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றார். அகம் சாத்மாத்மஜாகாராத் ஆராத்தஸ்வஜனாதிஷு பிரம்மாமி ஸ்வப்ன கல்பேஷு மூட சத்யத்யா விபோ. எங்கும் நிறைந்தவரே, நானும் கனவில் கண்ட பொருள்கள் போல பொய்யான உடல், வீடு, மனைவி, மக்கள், பொருள், உற்றார், உறவினர் என அனைத்து நிலைத்தவை உண்மையானவை என்ற பிரம்மையில் மயங்கி சுற்றி சுற்றி வருகிறேன் அப்படின்னு சொல்றார். உலக மக்களை மாத்திர சொல்லல பகவானே, அடியேனையும் சேர்த்துதான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்றார். எங்கும் நிறைந்தவரே, எல்லா இடத்துலயும் சாட்சியா இருக்கக்கூடிய தேவரீரே, நானும் என்ன பண்றேன் தெரியுமா? கனவுள் காண்பதெல்லாம் நிஜம்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா? நம்ம கனவு காண்றோம். அந்த கனவு கண்டுகிட்டு இருக்கும் போது நமக்கு என்ன தோணுது? நம்மளுடைய இந்த சரீரம் இதெல்லாம் மறந்து போயிடும் இல்லையா? அந்த கனவுல நம்ம பாக்குறதுதான் நிஜம்னு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் கனவுல, இல்லையா? அதே போலதான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையும் கனவு போல பொய்யானது அப்படின்னு நமக்கு புரியறது இல்ல. ஒரு நாள் கண்டிப்பா இதுதான் உண்மை, எல்லாருக்கும் தெரியும். ஆனா நமக்கு வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல நம்ம இதை ஃபீல் பண்றதே இல்ல. கனவு கண்டது போல இந்த வாழ்க்கை அழிஞ்சு போயிடும் ஒரு நாள் அப்படின்னு நமக்கு தெரியறது இல்ல அப்படின்னு சொல்றார். நானும் கனவில் கண்ட பொருட்கள் போல பொய்யான உடல், இந்த உடலே பொய் தானே. கனவு எப்படி காண்றோமோ அது போல இந்த உடல் பொய், இந்த வீடு பொய், மனைவி பொய், மக்கள், பொருள், உற்றார், உறவினர் எல்லாம் பொய். பொய்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நிலையற்றது அப்படிங்கறத பொய்ன்னு இந்த இடத்துல சொல்றார். ஓகே, பொய்ன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஆனா இது நிலையானதா? கிடையாது. அதனால இது பொய்ன்னு சொல்றார். உற்றார், உறவினர் அனைத்தும் நிலைத்தவை நிலைத்தவை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, உண்மையானவை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, பிரம்மையால எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி பிரம பிடிச்ச மாதிரி மயங்கி மயங்கி இதுலயே சுத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சுற்றி சுற்றி வருகிறேன் அப்படின்னு அக்ரூரர் சொல்றார். அனித்யானாத்ம துக்கேஷு விபர்யமதிர்ஹ்யஹம் வந்த்வாராமஸ்தமோவிஷ்டோ ந ஜானே த்வாத்மன பிரியம். நான் அல்லாததும் நிலைத்ததல்லாததும் துன்பம் தருவதுமான பொருள்களில் நான் என்றும் நிலைத்தது என்றும் இன்பம் தருவது என்றும் மயங்கி இன்ப துன்பங்களில் மனம் செலுத்தி அறியாமையில் மூழ்கிய நான் எனக்கு இதமானவர், அதாவது ஆத்மாவிற்கு பிரியமானவர் தாங்களே என்று இன்னும் அறியவில்லையே. அற்புதமான ஸ்லோகம். 25வது ஸ்லோகத்துல ரொம்ப அற்புதமா அக்ரூரர் சொல்றார். எது என்னோடது இல்லையோ அதை நான் என்ன நினைச்சுக்கிறேன்? என்னதுன்னு நினைச்சுக்கிறேன். நான் அல்லாதது எதுவோ அது நிலையானது இல்ல அப்படிங்கிறது எதுவோ அது எனக்கு துன்பத்தை தான் தரக்கூடியது அப்படிங்கிறது இருக்கும் பொழுது நான் அதுல என்ன நினைச்சுக்கிறேன்? தப்பா நினைச்சுக்கிறேன். இது என்னோடதுன்னு நினைச்சுக்கிறேன். அப்புறம் இது நிலையானதுன்னு வேற நினைச்சுக்கிறேன். அப்புறம் இது எனக்கு சந்தோஷத்தை தரக்கூடியத பொய்யா நினைச்சுக்கிறேன். இது எல்லாம் தானே என்னோட துன்பத்துக்கு காரணம். ஆனா உண்மை என்ன? தேவரீர் தான் எனக்கு நிலையானவர். தேவரீருடைய அன்புதான் எனக்கு நிலையானது. தேவரீர் தான் எனக்கு ஆத்மாவுக்கு பிரியமானவரு. அப்பேற்பட்ட தேவரீரை அறியாம நான் என்ன நினைச்சுக்கிறேன்? நான் அல்லாதத நானுன்னு நினைச்சுக்கிறேன். நிலை இல்லாததெல்லாம் நிலையானதுன்னு நினைச்சுக்கிறேன். துன்பம் தரக்கூடியதெல்லாம் சந்தோஷம் தரக்கூடியதுன்னு நினைச்சுக்கிறேன். இப்படி எல்லாம் இன்பத் துன்பங்களில் மனம் செலுத்தி மயங்கி போய் இன்பம் தருவது என்று மயங்கி இன்பத் துன்பங்களில் மனம் செலுத்தி அறியாமை, இதெல்லாம் எதனால எனக்கு ஏற்படுது? அறியாமைங்கிற அந்த ஞானம் இல்லாதனால ஏற்படுது. அந்த அறியாமையில மூழ்கி நான் எனக்கு தேவரீர் தான் இதமானவர், ஆத்ம சகா அப்படின்னு தெரியாம நான் என்ன நினைக்கிறேன்? தாங்களையே ஆத்ம சகா தாங்களே அப்படின்னு தெரியாம அறிவில்லாம இருக்கிறனே அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல ஒரு ஸ்லோகத்தை சொல்றாங்க. புத்ராத் பிராயோ வித்தாத் பிராயோ சர்வஸ்மாதபி பிரேயே எதயமாத்மனா. உபனிஷத்து வாக்கியம் ஒண்ணு சொல்றது, புத்ராத் பிராயோ வித்தாத் பிராயோ சர்வஸ்மாதபி பிரேயாக எதயமாத்மா. உபனிஷத் வாக்கியம். மகனை காட்டிலும் செல்வத்தை காட்டிலும் ஏன் எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் பிரியமானவன் இந்த ஆத்மாதான், அதாவது பரமம் தான், பரபிரம்மம் தான் அப்படின்னு உபனிஷத்து சொல்லுது. ஒருத்தனுக்கு புத்ராத் பிராயோ வித்தாத் பிராயோ சர்வஸ்மாதபி பிரேயா
எதைய ஆத்மா அப்படின்னு சொல்றார். புத்திரனை காட்டிலும், வித்யை காட்டிலும், செல்வங்களை காட்டிலும் ஒரு ஆத்மா ஒருத்தனுக்கு பிரியமானது எது தெரியுமா? பிரியமான ஆத்மாவுக்கு பிரியமான பரமன் தான், பரபிரம்மம் தான் பிரியமானவன் அப்படின்னு உபனிஷத்து வாக்கியம் சொல்லுதுன்னு சொல்றார். புத்திரன் பிரியமானவன் கிடையாது, செல்வம் பிரியமானது கிடையாது. அவன் சேர்த்து வச்சிருக்க எதை காட்டிலும் பிரியமானவன் யாருன்னு அப்படின்னு கேட்டா பரபிரம்மம் தான் பிரியமானவன் ஒரு ஆத்மாவுக்குன்னு சொல்றார். யதா புதோ ஜலம் ஹித்வா பிரதிஜன்னம் ததுத்பவை அப்யேதி மிருகத்ருஷ்ணாம் வை தத்வத்வாஹம் பராமுகः. அறிவிலி, அறிவே இல்லாதவன். அறிவிலினா இந்த இடத்துல நார்மல் அறிவை சொல்லல, தத்துவ ஞானம் ஆத்ம ஞானம் இல்லாதவனை தான் அறிவிலின்னு வேதங்கள் எல்லாம் சொல்லும். அதாவது நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய அஞ்ஞானம் அப்படிங்கிறதே என்ன ஞானம்? ஞானி அப்படின்னு சொன்னா தத்துவ ஞானம் தெரிஞ்சவங்க, அஜ்ஞானின்னு சொன்னா தத்துவ ஞானம் தெரியாதவங்க, அவ்வளவுதான். இந்த இடத்துல வேற எந்த ஞானத்தை பத்தி சொல்ல. அறிவிலி அப்படின்னா தத்துவ ஞானம் இல்லாதவன். நீருள்ள இடத்தில் புற்களும் பூண்டுகளும் மூடி இருப்பதால் நீர் இல்லை என நினைத்து அதை விடுத்து காணல் நீரை நீர் என நினைத்து நெருங்குவான். அறிவில்லாதவன் என்ன பண்ணுவான்? தண்ணி இருக்கிற ஒரு இடத்துல அந்த தண்ணிய புல்லும் புதரும் மூடி இருக்கு, அதனால அங்க தண்ணி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அவன் காணல் நீரை பார்த்து தோ அங்க தண்ணி இருக்கே அப்படின்னு நினைச்சு ஓடுவான். அது போல அதை விடுத்து காணல் நீரை நீரை நினைத்துக் கொள்வான். அது போலதான் அவனுடைய அறிவு. அவனுக்கு அறிவே இல்லைல்ல, அதனால அவன் இப்படி பண்றான். அதுபோல் மாயையில் மறைந்துள்ள தங்களை ஆத்மா அல்ல என நினைத்து இவ்வுடலையே ஆத்மா என கொண்டு அலைகிறான் அப்படின்னு சொல்றார். ஒரு விஷயத்த தப்பா, அதாவது சந்தேகத்தோட பார்த்தா இது பாம்பா இல்ல கயிறா அப்படின்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இது பாம்பா இல்ல கயிறா, பாம்பா இல்ல கயிறா அப்படின்னு பார்த்தோமா சந்தேகம். அந்த கயிறை நான் பாம்புன்னே நினைச்சுக்கிட்டேன்னு சொல்லுங்க, அதுக்கு பேர் விபரீத ஞானம் அப்படின்னு பேர். விபரீதமா தப்பா நினைச்சுக்கிறேன் இல்லையா, அப்ப அதுக்கு பேர் விபரீத ஞானம்னு பேர். அது போல இந்த சரீரம் எனக்கு ஆத்மா கிடையாது. ஆத்மாங்கிறது நான்ங்கிறது வேற. ஆனா நான் என்ன தப்பா நினைச்சுக்கிறேன்? இந்த சரீரமே தான் ஆத்மா அப்படின்னு நினைச்சுக்கிறேன். அதனாலதான் இதை பேணி பாதுகாக்கிறதுக்கும் இந்த இந்த சரீரத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஆனா அது உண்மை இல்ல. அதை நான் எது புரிஞ்சுக்கல? ஆத்மா அல்ல அப்படின்னு நினைச்சுக்காம இது ஆத்மான்னு நினைச்சு மயங்கி போயிருக்கேன். ஆத்மா உள்ளபடி தெரிஞ்சுக்கணும்னா எது ஆத்மா? நான்கிறதுதான் ஆத்மா, சரீரம் கிடையாது அப்படின்னு சொல்றார். மாயில் மறைந்துள்ள தங்களை ஆத்மாவுக்கு அந்தரியாத்மையா இருக்கக்கூடிய தேவரீரை தெரிஞ்சுக்காம நான் இந்த சரீரத்தையே ஆத்மா ஆத்மா நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அதுலயே அழைகிறேனே அப்படின்னு சொல்றார். நோத்சகேஹம் கிருபணதீஹி காம கர்ம ஹதம் மனஹா ரோத்தும் பிரமாதிபிஷ்சாக்ஷை ஹிரியமான மிதஸ்ததா. இங்கும் அங்கும் தீவிரமாக அலைகிற புலன்களால் இழுக்கப்பட்டு நம்மளோட மனசு ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆயிரம் விஷயங்களை யோசிக்கிறதாம். ஒரு செகண்ட் உட்கார்ந்து சும்மா உட்கார்ந்து இருக்க முடியுமா நம்மளால? காலை அடைக்கிடலாம், கண்ணை அடைக்கிடலாம், எல்லாத்தையும் அடைக்கலாம். ஆனா மனசுங்கிற அந்த பொறிப்புலனை மாத்திரம் அடக்கவே முடியாதுல்ல. அதுதான் சொல்றாரு. இது எங்க போகுது? தீவிரமா அலையிறது புலன்கள். புலன்கள் எல்லாம் இங்கும் அங்கும் தீவிரமா அலைகிற புலன்களால் இழுக்கப்பட்டு, அதனால நான் இழுக்கப்படுறேன். ஆசையும் செயலும் என மாறி மாறி அலையும் என் மனத்தை ஆசை உண்டாருது, அதுக்குண்டான செயலை காரியத்தை செய்யறேன். அப்புறம் அதுல எனக்கு திரும்பி சந்தோஷம் அடைஞ்சிட்டு திரும்பி ஒரு காரியத்தை ஆசைப்படுறேன், அதுக்குண்டான செயலை செய்யறேன். இப்படி மாறி 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 என்னோட மனசு பொறிப்புலன்களுக்கு ஆசைப்பட்டு அதிலேயே என்னை இழுத்துட்டு போறது. என் மனதை உலகில் இன்பத்தில் நாட்டமுடைய நான் கட்டுப்படுத்த இயலாது தவிக்கிறேனே அப்படின்னு அக்ரூரர் சொல்றார். இப்படி உலக விஷயங்கள்லயே நாட்டமா இருக்கக்கூடிய என்னுடைய மனசை கட்டுப்படுத்த முடியாம நான் தவிக்கிறேனே அப்படின்னு சொல்றார். சோகம் தவாங்கிருயுக யுபகதோஸ்ய சதாம் துராபம் தச்சாபியகம் பவதனுக்ரஹ ஈஷமன்யே பும்சோ பவேதி அரிஹி சம்சரணாபவர்கஹ த்வய்யப்ஜனாப சதுபாசனயா மதி ஸ்யாத். ஸ்ரீ பத்மநாபா, நாபியில் தாமரை கொண்டவரே அப்படிங்கிறதுனால ஸ்ரீ பத்மநாபாங்கிற அர்த்தத்துக்கு வாக்கியத்துக்கு அர்த்தம் என்னன்னு கூப்பிடுற? நாபியில் தாமரை பூவை கொண்டவரே அப்படிங்கிறதுனால பரபிரம்ம லட்சணம், பரபிரம்மம் தானே பிரம்மாவை படைக்கிறது. அதனால பத்மநாபான்னு சொல்றார். நல்லவர் அல்லாதவருக்கு கிட்டாத உமது திருவடியை சரணடைந்தேன் அப்படின்னு சொல்றார். நல்லவங்களுக்குத்தான் தேவரீரோடைய திருவடி கிட்டும், நல்லவர் அல்லாதவருக்கு கிட்டாத உமது திருவடியை நான் சரணடைந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம்
எனக்கு ஒட்டிட்டு இருக்கு, அதனால தேவரீரை நான் சரணடைஞ்சிருக்கேன்னு சொல்றார். ஈசனே அதுவும் தங்கள் திருவருளை இப்பதான் சொன்னேன் இல்லைங்களா, அதுவும் நானா வந்து என்னோட பராக்கிரமத்தினால என்னுடைய பக்தியால கிட்டல அந்த திருவடி, தேவரீரோட அனுகிரகத்தினால எனக்கு அது கிட்டுச்சு. எப்படி வந்து நம்ம சொல்லுவோமே 2 விதமான பக்தி, ஒண்ணு வந்து பூனைக்குட்டி பக்தி, ஒண்ணு குரங்குக்குட்டி பக்தி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது போல இது தானா தானா வரல, தேவரீரோட திருவருளால வந்திருக்கு. என்ன நினைக்கிறேன், ஜீவனுக்கு உலகில் தலைகள் இருந்து விடுதலைக்கான நேரம் வரும்போதுதான் மகான்களின் சேவையால் தங்களை வழிபட எண்ணம் தோன்றும். அற்புதமான வாக்கியம். ஒரு ஜீவாத்மாவுக்கு இந்த உலக சம்சார சம்பந்தத்துல இருந்து, இந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ங்கிற இந்த வாழ்க்கையில இருந்து எப்ப விடுதலையாக போறோம்ங்கிற அந்த சமயம், அந்த காலம் வருகிறதோ அப்பதான் மகான்களுடைய தரிசனம் சேவை அவர்களுக்கு கிட்டுகிறது அப்படிங்கிறது எண்ணம் அப்படிங்கிற எண்ணமே தோணுமா. அப்பதான் மகான்களை சேவிக்கலாம், அவங்கள வழிபடலாம் அப்படிங்கிற எண்ணமே தோண்டும். அப்படிதான் தேவரீரை நான் நமஸ்கரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றார். நமோ விஜான மாத்ராய சர்வ பிரத்யய ஹேதவே புருஷேஷ பிரதானாய பிரம்மணே நந்த சக்தையே. உள்ளறிவாக நின்று எல்லாவற்றையும் உணர காரணமாகியவரும் ஜீவருக்கும் ஈஸ்வருக்கும் முதல்வரும், அதாவது பிரகிருதி புருஷன் இவர்களை அடக்கி ஆள்பவர், எல்லையற்ற ஆற்றல் படைத்தவருமான பரபிரம்மே உருவான தங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அக்ரூர ஸ்தோத்திரம் பண்றார். சொல்றார், நமக்கு உள்ளூர ஒரு அறிவு இருக்குல்ல, அந்த அறிவுக்கு என்ன பேரு? மனசு. நம்ம ஹிருதய கமலத்துக்குள்ள 4 விஷயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கரணம் அப்படின்னு சொல்றோம்ல, அதுல என்னது? முதல்ல மனசு, சித்துன்னு சொல்லக்கூடிய புத்தி, அப்புறம் ஆத்மா, அதுக்கு அந்த ஆத்மா இருக்கக்கூடிய பரமாத்மா, 4 விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதுல இந்த ஞானம்ங்கிறது வந்து நம்மளுக்கு ஆத்மா எப்படி வந்து ஒரு விளக்கு எரியுது அப்படின்னா, அது விளக்கு பிரபை வெளிச்சம் அதை விட்டு விலகாம இருக்குதோ, விளக்கு எரிஞ்சா பிரபைன்னு கண்டிப்பா ஒண்ணு இருக்கணும். பிரபை இருக்கணும்னா விளக்கு எரியணும் இல்லையா, அதை விட்டு பிரியாது இல்லையா. அது போல நம்ம அந்த தர்மபூத ஞானம்னு சொல்லுவாங்க. ஆத்மா கூடயே இருக்கக்கூடியது தர்மபூத ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூத ஞானம்னா இந்த ஜீவனுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவுத்தன்மை. அதனாலதான் நான் வந்து தூங்கும் பொழுது ஜீவனுக்கு இருக்கக்கூடிய அறிவு ஒண்ணு, அதுக்கு அறிவு கிடையாது. அந்த அறிவுக்கு அறிவு கிடையாது. ஆனா ஆத்மாவுக்கு தான் அறிவு இருக்கு. அந்த அறிவும் தூங்கி போயிடுறதா நம்ம அன்கான்சியஸ் ஸ்லீப்னு சொல்றோம், டீப் ஸ்லீப்னு சொல்றோம்ல. தூங்கும் பொழுது அந்த அறிவும் தூங்கி போயிடும். அது தூங்கிடும். ஆனா நான் எனக்கு ஒரு தன்மை இருக்கும்ல, நான் 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 இருக்கும்ல, அறிவும் இல்ல அப்ப. ஆனா நான் தூங்கி எந்திரிச்சு நல்லா சுகமா தூங்குனேன்னு நான் சொல்றேன் இல்லையா. அப்ப அந்த ஆத்மாவே ஞானமா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஆத்மாவே ஞானம், ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஞானம். அந்த ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஞானத்துக்கு பேரு பிரம்மபூத ஞானம். ஆத்மாவே ஸ்வயம் ஞானம் அப்படிங்கிறது ஒண்ணு. சோ அந்த ஆத்மாவே ஞானம் தான் பரபிரம்ம ஞானம்னு சொல்லுவாங்க சில பேர். ஓகே, அததான் இந்த இடத்துல சொல்றார். உள்ளறிவாக, அததான் இந்த இடத்துல சொல்றார், உள்ளறிவாக நின்று எல்லாவற்றையும் உணர காரணமாகியவரும். எல்லாத்தையும் உணரத்துக்கு யாரு காரணமா இருக்க? பரபிரமமான தேவரீர். ஜீவனுக்கும் அதாவது இந்த ஆத்மாவுக்கும், ஈஸ்வருக்கும் அதாவது பரபிரமத்துக்கும் முதல்வரும், எல்லாத்துக்கும் முதல்வர் நீங்க தான். அது இன்னொரு விதமா சொல்லுங்க, பிரகிருதிக்கும் இந்த புருஷன், இந்த பிரகிருத்தால சம்பந்தப்பட்ட இந்த சரீரத்துக்கும் இந்த புருஷன் ஜீவாத்மாவுக்கும் தேவரீதாம் அடக்கி ஆளக்கூடிய ஈஸ்வரன், எல்லையற்ற ஆற்றல் படைத்தவரான பரபிரம்மே உருவான. பரபிரம்மம் யாருன்னு சொன்னா தேவரீர் தான், இந்த கிருஷ்ணனே தான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட தேவரீருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார். நமஸ்தே வாசுதேவாய சர்வபூதக்ஷயாய ச ரிஷிகேஷ நமஸ்துभ्यं பிரபன்னம் பாஹி மாம் பிரபோ. நமஸ்தே வாசுதேவாய சர்வபூதக்ஷயாய ச ரிஷிகேஷ நமஸ்துभ्यं பிரபன்னம் பாஹி மாம் பிரபோ. இந்த சித்தத்தின் அதிஷ்டான தேவதையான வாசுதேவன், நம்ம ஏற்கனவே மகத் தத்துவத்தை விராட் ஸ்வரூபம் பார்க்கும் பொழுது மகத்துங்கிற தத்துவமே வாசுதேவன் தான் அப்படின்னு பார்த்தோம். மகத்து தான் அறிவு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சோ அப்ப அந்த அதிஷ்டான தேவதை யாரு? வாசுதேவன். அனைத்து பிராணிகளுக்கும் சேரும் இடமான அகங்கார அதிஷ்டான தேவதையான சங்கர்ஷன் பகவான் தான் அகங்காரத்துக்கு நான் சொல்லக்கூடிய அகங்கார அதிஷ்டான தேவதை அப்படின்னு பார்த்தோம். மூர்த்தியுமான தங்களுக்கு நமஸ்காரம்.
புத்தியின் தேவதையான பிரத்யும்னன்னு சொல்லக்கூடிய பிரம்மாவுக்கு பிரம்மாதான் புத்தி கடவுளா இருக்கார். அவரும் அவர் ஸ்வரூபமே. அப்பேற்பட்ட தேவரிற்கு நமஸ்காரம். மனதின் தேவதையான அனிருத்தன் என விளங்கும் இந்திரியங்களின் தலைவனான சர்வேஸ்வரா, தங்களுக்கு நமஸ்காரம். பிரபுவே, தங்களையே சரணடைந்தேன், என்னை காத்தருள்வீராக. பாகிமாம் பிரபோ அப்படின்னு சொல்றார். பாகிமாம், ரக்ஷமாம், மாம்னா என்னை காப்பாத்துவீர்களாக. எதிலிருந்து? இந்த சம்சார கடல்ல இருந்து, சாகரத்துல இருந்து மீட்டெடுப்பீர் அப்படின்னு சொல்றார். இப்படி 4 விதமான இந்த வாசுதேவன், சங்கர்ஷனன் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்றார். இந்த மாதிரி தேவரீரை நான் சரணம் அடைந்தேன், தேவரீர் என்னை காத்தருள்வீராக அப்படின்னு சொல்றதோட அக்ரூர ஸ்தோத்திரம் முடிஞ்சிச்சு. இதுக்கு பகவான் நாளைக்கு என்ன சொல்ல போறார், என்ன நடக்க போறது நாளைக்கு பார்க்கலாம். இதோட ஸ்ரீமத் பாகவத மகா புராணத்துல 10வது ஸ்கந்தத்துல 40வது அத்தியாயம் முடிஞ்சிடுச்சு. इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे अक्रूरस्तुतिर्नाम 40 हरिः ओं। सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। शुभमस्तु।